உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அந்த பூமி இந்த பாதாள லோகத்துக்கு வந்துட்டா உங்களோட வேலையும் ஆரம்பிச்சிருச்சு, வேட்டையும் ஆரம்பிச்சிருச்சு. உங்க 3 பேரோட சக்தியை பயன்படுத்தி அந்த ஆத்மாவை அழிச்சிருங்க. நீ அதை எடுத்துட்டு போறதுக்கு உன் ஆத்மா இருக்காது. நாம 3 பேருமே சேர்ந்து உன் ஆத்மாவை போய் அழிக்க போறோம். எங்க 3 பேர் சக்திக்கு முன்னாடி உன் சக்தியில ஒண்ணுமே இல்லை. பாவம், புண்ணியம், நன்மை, தீமை, இது எப்படி 2 சரிசமமா இருக்கோ அதே மாதிரி பாதாள லோகத்துல நல்ல சக்தியும் துஷ்ட சக்தியும் சமபலம் கொண்டவங்களாவே இருப்பாங்க. பாதாள லோகத்துல தெய்வ சக்தியும் ஆட்சி செய்யும், அதே மாதிரி தீய சக்தியும் ஆட்சி செய்யும். எப்ப எந்த சக்தியோட வீரியம் அதிகமா இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தான் நாம செயல்படணும். ஆயிரம் தலை கொண்ட நாகரின தலைவன் ஆதிசேஷன் அங்கதான் இருக்கான். அவதார புருஷர்களாகிய தெய்வ பிறவிகள் மானுட வடிவில் பிறக்கும் போது அவங்களை அழிக்க வந்த அரக்கிகளும் அங்கதான் இருப்பாங்க. துஷ்ட சக்திகள் உன்னை சூழும் போது அங்க இருக்கிற இஷ்ட தெய்வமான ஆதிசேஷனை நீ வேண்டிக்கிட்டா உன்னோட சங்கடங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். இந்த கஷ்டமான நிலையை தீர்த்து வைக்கிறதுக்காக 1000 தலை கொண்ட ஆதிகேசவனே, நீதான் எனக்கு உதவி செய்யணும். நீ பாதாள லோகத்தில் புண்ணியம் பாவம் இரண்டும் இடைப்பட்ட பகுதியில் உன் ஆத்மா இப்பொழுது அந்த துஷ்டர்களிடம் மாட்டிக்கொண்டுள்ளது. நீ அவர்கள் 3வரையும் அழித்தால் மட்டும்தான் நீ எதை தேடி வந்தாயோ அதை எடுப்பதற்கு அடுத்தடி உன்னால் எடுத்து வைக்க முடியும். நீ புண்ணிய ஆத்மாவாக 1000 தலை கொண்ட 10,000 பற்களை கொண்ட என்னுடைய பல்லில் இருந்து ஒரு விஷப்பல்லை புடுங்கி எறிகிறேன். அதை நீ ஆயுதமாக பயன்படுத்தினால் அவர்கள் அழிவார்கள். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.